Hello, welcome back to TNPSC Preparation. So, the series में पातींगा weekly test 5 ओड़ा answer discussion. So, first question பாத்தீங்கன்னா what is the name of cork cambium அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டி ஃபெலோஜன். ஸோ இதோட சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி. ஸோ பயோபாட்னி வந்து ஜென்ரல் சயின்ஸ் குரூப் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட அந்த புக் இது. ஸோ அதில் வந்து செகண்டரி க்ரோத் அப்படின்ற சாப்டர் வந்து இது இருந்தது. அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் 2020 வந்து கேட்டிருந்தாங்க. So next second question வந்து who proposed the law of octaves while arranging the elements in the periodic table. ஸோ இது வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பி நியூலாண்ட். ஸோ சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து வெட்டினரி அசிஸ்டண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இதை எடுத்தோம். அண்ட் இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூலாண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெப்படேஷன் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் எவ்ரி 8th எலமெண்ட் லைக் 8th நோட் இன் அன் ஆக்டேவ் ஆஃப் மியூசிக். ஸோ இதுதான் வந்து நியூலாண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நியூலாண்ட். நெக்ஸ்ட் ஹூ பிளாட்டட் தி அட்டாமிக் வெயிட் அகெயின்ஸ்ட் அட்டாமிக் வால்யூம்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து சி லோதர் மேயர். அதே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சாப்டர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோதர் மேயர்ஸ் ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஹி பிளாட்டட் தி அட்டாமிக் வெயிட் அகெயின்ஸ்ட் அட்டாமிக் வால்யூம் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து லோதர் மேயர். நெக்ஸ்ட் வந்து who said the below periodic law, the physical and chemical properties of elements or the periodic functions of the atomic masses. Then bring a Mendeleev's classification of elements here, the physical and chemical properties of elements or the periodic function of the atomic masses. So the answer வந்து Mendeleev. So option D. So the எல்லாமே classification of elements ல எடுத்திருக்கு. Next fifth வந்து which metal has the highest melting point of the 3300 degrees Celsius. So இதுக்கான ஆன்சர் வந்து டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டனோட ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து 3300 degrees Celsius. ஸோ நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க். ஸோ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பேர்ட் சென்ச்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் 2020 கேட்டிருந்தாங்க. இதோட சோர்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் வந்து கார்பெட். ஸோ கார்பெட் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் கர்வால் அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ நேஷ்னல் பார்க் வந்து கார்பெட். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பந்திப்பூர் அண்ட் பேர்ட் சாங்சுரி வந்து நல் சரோவர். பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து சுந்தர்பன்ஸ். ஸோ இந்த ஆரோ வந்து மாற்றி போட்டுட்டேன். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து சுந்தர்பன்ஸ். ஸோ இந்த கார்பெட் நேஷனல் பார்க் மட்டும் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பந்திப்பூர் கூட அந்த 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருந்தது. ரிமைனிங் இந்த நல் சரோவரும் சுந்தர்பன்ஸும் அதில் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1976 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1st April 1973. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து த வேர்ட் டைனோசர் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து டைனோசர் அப்படின்றது வந்து கிரீக் டேர்ம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதோட மீனிங் வந்து டெரிபிள் லிசார்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கோடிக்கரை சாங்சுரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கரை சாங்சுரி வந்து நாகப்பட்டினம்ல இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து வெட்டினரி அசிஸ்டன்ஸில் கேட்டிருந்தாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பேங்கிங். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ண சாப்டர். ஸோ மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் மெஷர், இது குவாலிட்டேட்டிவ் மெஷர். ஸோ குவான்டிடேட்டிவ் மெஷரில் பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ பேங்க் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்குது. அண்ட் டேக்ஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐயோட அந்த மானிட்டரி பாலிசியில் வராது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் which is the oldest central bank in the world. ஸோ இதுவுமே அதே பேங்கிங் சாப்டர் தான். ஸோ ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் தான் வந்து 1656 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன். நெக்ஸ்ட் வந்து த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1717 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து ப்ரைமரி, செகண்டரி, அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைமரி ஃபங்க்ஷனில் டெபாசிட்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுறது, லோன்ஸ் கொடுக்குறது, இது மட்டும்தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ மற்ற ஃபங்க்ஷனில் தான் ஏஜென்சி சர்வீஸ், யூட்டிலிட்டி சர்வீஸ், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இருக்கும்.
ஸோ அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ் இது ரெண்டும் மட்டும் தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 2 ஆர் கரெக்ட். Next வந்து which of the following are the roles of commercial banks in country's economic development? So capital formation, managing government securities, creation of credit. So இந்த commercial banks ஓட ரோலில் கொடுத்துருப்பாங்க capital formation, creation of credit and channelizing the fund, encouraging rights type of industries, banks monetize the debt, finance to government, employment generation, bank promote entrepreneurship. ஸோ இது வந்து கிரெடிட் கிரியேஷன் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இது ரெண்டும் கமர்ஷியல் பேங்க்கோட ரோல். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரோலில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணல, பட் பேங்கிங் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஆர்பிஐயோட ரோலில் வந்து வரும். ஸோ எக்கனாமி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இந்த கொஷின் வந்து பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை இப்போ ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்டிங் இது. ஸோ இந்த கொஷின் வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை 1925 லான்ச் பண்ணியிருக்காரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1801. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1801. Next, who started the Madras Native Association? So Madras Native Association start and floated his own organization named Madras Native Association. Yarina Gangalu Lakshmi Naresh. So answer வந்து option B. Next வந்து the Annamalai University and Andhra University. இது ரெண்டுமே யாரோட பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் ஆந்திரா யூனிவர்சிட்டி were founded during their regime. ஸோ அது எந்த ரெஜிம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரெஜிம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம்மோட லாஸ்ட் கொஸ்டின். which of the following are the journals of பெரியார்? ஸோ பெரியாரோட ஜேர்னல்ஸ் என்ன? குடியரசு, ரிவால்ட், விடுதலை, இந்தியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குடியரசு, ரிவால்ட், விடுதலை இதெல்லாம் பெரியாரோட ஜேர்னல். ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3. ஸோ இந்தியா வந்து யாரோட ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட். ஸோ இந்த சீரீஸ்க்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், அதாவது ஸ்கொயரோ கியூபோ இல்லாமல் 1 to n வரைக்கும் இருக்கா இந்த சம்முக்கான ஃபார்முலா வந்து n into n plus 1/2. இதே சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அதாவது 1³ + 2³ + 3³ + n அப்படின்றது வந்து n into n plus 1/2 the whole square. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n வந்து நம்மளுக்கு 15, n plus 1 வந்து 16 divided by 2 whole square. இங்கே வந்து மைனஸில் வந்து அந்த ஸ்கொயர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ n into n plus 1/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண போகிறோம். 120 square minus 120. ஸோ 14,400 minus 120 14,280. ஸோ ஆன்சர் வந்து சி. இது எல்லாமே வெட்டினரி அசிஸ்டன்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 25 + 32 - 4 × 12 divided by 3 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன், டிவிஷனுக்கு பதிலாக அடிஷன், மல்டிப்ளிகேஷன் பதிலாக சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த இதை வந்து அப்படியே ரீஅலைன் பண்ணி எழுதியாச்சு. எழுதின அப்புறம் போர்ட் மாஸ் ரூலை படி ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து பண்ணணும். ஸோ 32 divided by 4 வந்து 8. ஸோ 25 to 8 -12 + 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 25 into 8 வந்து 200 -12 + 3. மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் எடிஷன் பண்ணணும். ஸோ -12 + 3 வந்து -9. நெக்ஸ்ட் வந்து 200 - 9 வந்து 191. ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து NGCH லீஃப்னும் MPQYA என்னன்னு எழுதலாம். ஸோ ABCDயை வந்து எழுதிட்டு NGCH லீஃப்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ என்னுக்கு என்ன வந்து லீஃப் L. நெக்ஸ்ட் வந்து G. ஸோ ஜியை வந்து E. ஸோ ஒரு லெட்டர் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து A. நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் F. ஸோ அதே மாதிரி MPQ எம்முக்கு ஒரு லெட்டர் விட்டு முன்னாடி அப்படின்னா ஸோ எம் இங்கே இருக்க ஒரு லெட்டர் முன்னாடினா K. அதே மாதிரி பிக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு N. ஸோ அந்த மாதிரி எழுதணும்னா ஆன்சர் வந்து நோ. ஆன்சர் தான் B வந்து KNOW. நெக்ஸ்ட் வந்து A and B டுகெதர். ஸோ A and B வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1/12. ஸோ B + C வந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1/15. C + A வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1/20. ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து முடிச்சா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது கேள்வி. ஸோ 2A + 2B + 2C இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கனால இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வருது? 60. ஸோ 60 டேலி பண்ணோன்னா ஸோ 12/60. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/5.
ஸோ 1/5 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்தோம்னா a + b + c டிவைடட் பை 2னா 10 days ஆகும். ஸோ 3 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கு 10 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 9 ஸ்பைடர் 9 வெப் 9 டேஸ். அப்போ ஒரு ஸ்பைடருக்கு ஒரு வெப் மேக் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். MTT டிவைடட் பை W. ஸோ M வந்து men, days, time, work. ஸோ 9 spiders, 9 webs and 9 days. ஸோ 9 டேஸ்க்கு 9, 9 மென்னுக்கு 9 ஸ்பைடருக்கு 9, 9 வெப்புக்கு வந்து கீழே 9. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஒரு ஸ்பைடர், ஸோ 1 இன்டூ டேஸ் எவ்வளோன்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, டிவைடட் பை ஒரு ஸ்பைடருக்கு. சரி, ஒரு ஸ்பைடர் இங்கே ஒரு வெப்பு, அப்போ டேஸ் என்ன வரும் அப்படின்னா 9 days. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இதுவும் வந்து அதே வெட்டினரி அசிஸ்டன்ட் 6th standard சங்கமேஜ்லேருந்து கேட்டிருந்தாங்க. சங்கமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சேராவோட கார்லாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பாமைரா ஃப்ளவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next வந்து which of the following personalities strove hard and spent many years in publishing Tamil classical text? தமிழ் கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர், யுவி சுவாமிநாத ஐயர், தாமோதரம் பிள்ளை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆல் தி அபவ். நெக்ஸ்ட் தமிழ் வந்து லாட்டின் மாதிரி ரொம்ப பழசு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து சொல்லியிருப்பாரு. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அவர் தான் அப்படி வந்து தமிழ் இஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் லாட்டின்னு சொல்லியிருக்காரு, ஜார்ஜ் எல் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து 10 அப்படின்ற நூல் வந்து எந்த கிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குதுன்னா சேரா கிங்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சேராஸ். நெக்ஸ்ட் பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாலையில் வந்து அது வந்து 11 கீழ்கணக்கோட பொயட்டிக் ஒர்க். அது வந்து கரிகாலன் பீரியட்ல இருந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை சொல்லுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கரிகாலன். நெக்ஸ்ட்டு பாலிட்டி. ஸோ பாலிட்டியும் வந்து வெட்டினரி அசிஸ்டன்ஸில் கேட்டிருந்தாங்க. 12th standard பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சாப்டர். இதுவும் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இது. ஸோ கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155 மூலமாக. நெக்ஸ்ட் வந்து எந்த ஆர்டிகல் வந்து நோ பர்சன் ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட் அன்லஸ் ஹீ இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 58 தான் அது வந்து சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 58 தான் நோ பர்சன் ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட் அன்லஸ் ஹீ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டோட நாமினேஷனுக்கு ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், 50 பேர் ப்ரப்போசர் அண்ட் 50 பேர் செகண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 52. ஸோ ஆர்டிகல் 52ஓட ரூலில் தான் அந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டோட நாமினேஷனோட ரூல்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 52. நெக்ஸ்ட் 34th கொஷின். 34th கொஸ்டின் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற சொல்ற ஆர்டிகல் 53. ஸோ ஆர்டிகல் 53 lays down that the executive power of the union shall be vested in the president and shall be exercised by him directly or indirectly. நெக்ஸ்ட் பாலிட்டியோட லாஸ்ட் கொஸ்டின். பிரசிடென்ட்க்கு வந்து 5 வருஷம் டென்யூர் இருக்கு ஃப்ரம் த டே ஹி என்டர்ஸ் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 56. ஸோ ஆர்டிகல் 56 says that the president shall hold office for the term of 5 years from the date on which he enters upon his office. ஸோ லாஸ்ட் 5 கொஸ்டின் தமிழ். ஸோ எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுவும் வந்து 6th standard திருக்குறள் அண்ட் வெட்டினரி அசிஸ்டன்ட் தான். இந்த குறள் மூலமாக அது வருது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் நாம் இன் சொறினதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறம். ஸோ அதுதான் வந்து அறம். ஸோ இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து எது ஒருவருக்கு மிக சிறந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவுடையான் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிக சிறந்த அணி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து 38 உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. ஸோ இதில் வந்து தரித்திரம் பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் தான் வந்து தரித்திரம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அளவெண்கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவெண்கண் கன்றிய காதலவர். ஸோ இதுல பொருளை திருடும் பேராசை உடையவர் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர். ஸோ உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
ஸோ லாஸ்ட் கொஷின், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. ஸோ இந்த குறளில் வந்து ஊக்கமுடையோரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும், அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளர மாட்டார். ஸோ களிறு அப்படின்னா அது வந்து யானை. ஸோ யானையோட இந்த குறளில் வந்து ஒப்பிடுறாங்க ஊக்கமுடையோட. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.